சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி முழுமையாக நீக்கப்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அமைச்சர்கள் அனைவரும் ராஜினாமா கடிதத்தை ஆளுநரிடம் கொடுப்பார்கள் என்பதையும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். இதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாமா? ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4 ஆண்டுகளாக திமுக சொன்ன வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றவில்லை. முதலாவதாக இதை குறிப்பிட்டு பேசியுள்ளார். இரண்டாவதாக மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்த முடியவில்லை. மூன்றாவதாக தமிழகம் முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளாக மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் திமுகவின் நிர்வாகிகளால் தான் நடந்தப்பட்டுள்ளது என்றும் காவல்துறையினர்கள் அதை கண்டும் காணாமலும் இருந்துள்ளார்கள் என்றும் அவர்கள் கடமையை செய்ய போனாலும் அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரங்கள் திமுகவின் நிர்வாகிகளுக்கு கொடுத்துள்ளதன் காரணமாக காவல்துறையினர் வேலையை முழுமையாக செய்ய முடியவில்லை என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார். தற்பொழுது 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி மக்களை சந்தித்து பெட்டியை தூக்கி சென்றாரோ, அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களது கடிதம் ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்படும், உங்களது மனுக்கள் ஒவ்வொன்றும் நிறைவேற்றப்படும் என்று நடைபயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் 2021 மக்கள் சிறுபான்மையினர்கள் பெரும்பாலும் திமுகவிற்கு ஆதரவுகளை கொடுத்து அரியணையில் ஏற்றினார்கள். ஆனால் திமுக சொன்ன வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. தற்பொழுது வரை மக்களை மிகவும் மோசமான முறையில்தான் நடத்தி வருகிறது என்பதையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது. மிக முக்கியமான நபரை அதிமுகவின் கூட்டணியில் இணைப்பதற்கு முயற்சி செய்து வருகிறார். இது நடந்துவிட்டால் நிச்சயமாக திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். அதாவது தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்து புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சுமார் 15 முதல் 20% வாக்கு வங்கிகள் வைத்திருப்பதாக கருத்து கணிப்புகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கள நிலவரம் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தை அதிமுகவின் கூட்டணியில் இணைத்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு மாற்றமே நிகழும். ஏனென்றால் 2011 மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்த் அவர்களை இணைத்து திமுகவிற்கு எதிர்க்கட்சி அந்தஸ்தை கிடைக்க விடாமல் மாற்றினார் அல்லவா? அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களது தந்திரம் இருந்தால் நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கிறது. மக்களின் ஆதரவுகளும் இருக்கிறதா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். எடப்பாடி கூறுவது நடக்குமா என்பதை கூறுங்கள். அல்லது திமுகவின் ஆட்சியே சிறப்பான ஆட்சியா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.